ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போதுமே காலையில நைட்டும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கு வேறு நம்மளுக்கு வேறுன்னு சமைப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் 2 ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை வாசத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி, சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதங்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக வதக்குனா போதுமானது. வெஜிடபிள்ஸ் நான் கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி போதும். பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி நல்லா அலசிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், சால்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா 1க்கு 2 தண்ணி ஊற்றி கோதுமை ரவை விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா கோதுமை ரவை சூப்பராக கிண்டி கிளறி எடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க.